ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். ஒவ்வொரு உயிரும் பிறந்தாலும் அது இறந்தாலும் அதை எரித்தாலும் இல்லை புதைத்தாலும் அது கடைசியில் மண்ணாகத்தான் போகும். அந்த மண்ணில்தான் நாம் இன்றும் உண்டு வாழ்ந்து வருகிறோம். உலக ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை. ஆகினால் அந்த எந்தெந்த மனிதன் எந்தெந்த நிலையில் வாழ்ந்து இறைந்தானோ, எந்தெந்த ஜீவராசிகள் எவ்வாறு இறந்ததோ, பறவை முதல் அந்த புழு பூச்சி அனைத்து உயிர்களும் தான் இறைவன் கூறும் பதில். அந்த நிலையில் மனிதன் அந்த உயிர்கள் வாழும்போது அந்த நிலையில் தான் இன்று தள்ளப்பட்டதால்தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நிலைக்கு மனிதன் வாழ காரணம் என்று இறைவன் கூறும் பதில். இதற்கு இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பூமியில் பசுமை இடைவெளியும் பசுமை காடுகளும் வேகமாக அழிந்து சென்று விட்டது. காரணம் மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை வேகமாக உருவாக்க காரணம் யார்? அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் செய்த தவறு என்ன? இந்த ஓட்டு. இந்த ஓட்டினால் எந்த வினை என்ன? அதற்காக சேமித்த பணம், சேமித்த பொருள், நடமாடும் சமூகத்தில் மக்களுக்காக படைக்கப்பட்ட பொருள்களை சமூகத்தில் நடமாட விடாமல் தடை செய்ததால் அது பிறக்கும் மனிதர்களுக்கு தேவையான பொருள்கள் மீண்டும் தருவதற்காக இறைவன் மக்கள் தொகை வேகமாக உருவாக்க பல வழிகள் செய்து உருவாக்கினார். இவர்கள் ஏன் அந்த பொருள்களை தடை செய்ய வேண்டும்? எதற்காக ஓட்டு போட வேண்டும்? ஓட்டினால் மக்களுக்கு என்ன நன்மை? இதுதான் இறைவனுடைய கேள்வி. நானா கூறினேன்? எந்த சட்டத்தில் எழுதி வைத்து உள்ளேன் என்றால் கேட்கிறார் இறைவன். எதுவும் இல்லை. இவர் எதற்காக ஓட்டு கொண்டு வந்தார்? மக்கள் சேவை செய்தான் இவர்களை உருவாக்கினேன். மக்கள் சேவை என்ன சேவை? இவர்கள் கோடு போடுவது. ரோடு போட கோடு போட்டால் மக்கள் தான் ரோடு போட போகிறார்கள். இவர் ஏதும் செய்ய போவதில்லை. இந்த கோடு போடத்தான் இவனை உருவாக்கினேன். ஆனால் இவன் பொருட்களை பதுக்கி வைத்து வாழ்வதில் என்ன நன்மை? இதனால் ஏற்பட்ட விளைவு இன்று மக்கள் நிலை எந்த தள்ளப்பட்டுள்ளது? கற்பை குற்றத்தில் இருந்து பல குற்றங்களுக்கு ஆளாகி மனிதன் வேதனையாக வாழ்கிறான். சிறைச்சாலையில் ஒரு மனிதன் குற்றம் செய்தால் குற்றங்கள் பல வகை உள்ளது. தண்டனை என்று ஒரு சட்டத்தை வைத்து சிறைச்சாலையில் தள்ளி வைக்கிறார்கள். அந்த மனிதன் சிறைச்சாலை சென்றவுடன் அங்கு வாழும்போது தான் தவறை உணர்கிறான். உணர்ந்தாலும் அவனுக்கு ஆயுள் தண்டனை, 10 ஆண்டுகள் தண்டனை, 20 ஆண்டுகள் தண்டனை, 5 ஆண்டுகள் தண்டனை, எத்தனையோ வழிகள் இறக்கும் வரை தண்டனையும் வாழ்கிறார்கள். அப்படி வாழும் மனிதன் தன் ஆசை பாசங்களை அடக்கி ஆள்கிறான். அதில் காம உணர்ச்சிகளும் உண்டு. காம உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாது எவராலும். காரணம், இந்த பூமியில் தான் அனைத்து உயிரும் மறைகிறது. அந்த மண்ணில் தான் மனிதன் உண்டு வாழ்கிறான். அது இறைச்சி உண்டாலும் சரி, அல்லது இறைச்சி உண்டாலும் சரி, பசுமையில் உண்டாலும் சரி, அதில் ஊறி ரத்தம் ஒன்றாகத்தான் இருக்கும். அதை அடக்கியால்தான் சட்டத்திட்டங்கள் உள்ளது. இவ்வாறு இருக்கும். அவன் அடைக்காலும் மனிதன் இறந்தால் கடைசியில் இந்த மண்ணில் தான் மறைவான். இந்த மண்ணில் மறைந்த மனிதன் என்ன ஆகுவான்? அந்த மண்ணில் அவன் உடல் மறையும் போது அவன் உடல் நீர் மழை நீரில் கரைந்து குடிநீரிலும் கலக்கும், கடலிலும் உப்பாகவும் கலக்கும், பசுமைகளுக்கு உரமாகவும் செல்லும். அப்படி செல்லும்போது அவனுடைய வேதனை, அவனுடைய குற்றம் எவ்வாறு குறையும் என்பது இறைவனுடைய கேள்வி. எவ்வாறு குறையும்? இன்று குறையாது. மீண்டும் அதே போன்ற நிலைமைத்தான் வருவான். ஆனால் இறைவன் கணக்கு சட்டத்தின் வழியில் பார்த்தால் பிறவி கணக்கு உண்டு. அந்த பிறவி கணக்கில் அவன் எத்தனை ஆண்டு காலம் அந்த காம உணர்ச்சிகளை அடக்கி சிறையிலோ இல்லை எங்கோ வாழ்ந்தானோ, மீண்டும் அவன் மனிதனாக பிறக்கும்போது காம பித்தனாக பிறப்பான். அதனால்தான் இன்று காம பித்தனாக சிலர்கள் வாழ்கிறார்கள் என்று இறைவன் கூறுகிறார். இதற்கு என்ன உங்கள் பதில்? அதற்கு தேவை இதுக்கு என்ன பதில் உங்களால் கூற முடியும்? அதனால் இனி இந்த ஓட்டு உரிமையை அடியோடு தடை செய்ய வேண்டும். இல்லையே எங்களுக்கு ஓட்டு இருந்தால்தான் எங்களை மக்கள் மதிப்பார்கள்,
எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உங்களுக்கு கௌரவ பிரச்சனை இருந்தால் அந்த கவர்மெண்ட் என்பது உண்டு அல்லவா, அதற்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மிக பவர் கொடுத்து நீங்கள் செய்யும் குற்றங்களை வெளிவராத அளவிற்கு திரைப்படத்து மூலயமாகவும் சீரியல் நாடகத்து மூலயமாகவும் உங்களுடைய ஆட்சி நிலையை எடுத்து உரைத்து மக்களை பயமுறுத்தி வாழச் செய்கிறீர்கள். வாழ்ந்து கொள்ளுங்கள், நீ எத்தனை காலம் வாழப் போகிறீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுவான். இருந்தாலும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த கவர்மெண்ட் என்பதுக்கு தானே உயர்ந்த சம்பளம், உயர்ந்த பதவி, உயர்ந்த சம்பளம், போனஸு, பல வகை, அப்புறம் பிடிப்பு பணம், அப்புறம் இது பென்ஷன் பணம் என்று தருகிறீர்கள். மற்ற மக்கள் உழைப்பிலெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்கள், அவர்களுக்கு எதுவும் கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, ஏதோ வளர்ந்து விட்டது உலகம், இனி அதை தடை செய்ய இருந்தால் மக்கள் மனவேதனை அடைவார்கள் என்று இறைவன் கூறுகிறார். ஆகையினால் நீங்களே கவர்மெண்ட் ஆட்களே ஓட்டு போட்டு நீங்களே ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்களே வழி நடத்துங்கள் மக்களை. இதுதான் இறைவன் கூறும் கடைசியாக பதில். காரணம், பூமியில் இடைவெளி இல்லை, பசுமை காடுகள் எல்லாம் வேகமாக அழிந்து விட்டதனால் மனித பிறவியை மாற்றி அமைக்க ஜீவராசிகள் கிடையாது. அதனால் மனிதன் மனிதனாக பிறக்கும்போது இன்னும் வேகமாக பிறப்பான். காரணம், மனிதன் இன்னைக்கு உண்டு வாழும் பொருள் பசுமை பொருள் பாதி, இறைச்சிகள் பொருள் பாதியாக உண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான். அதனால் ஜீவராசிகளுக்கும் வயது உண்டு. அந்த ஜீவராசிகள் வயது வரை மனிதன் காத்திருக்கும் நேரம் இல்லை. காரணம், மக்கள் தொகை. மக்கள் தொகையினால் சிறு வயதிலே அந்த ஜீவராசிகள் உண்டு வாழ்வதனால் இனி வளரும் காலத்தில் இன்னும் 2055 60க்கெல்லாம் 7 வயது பெண் பிள்ளைகள் பருவமடைந்து அதுக்கு பல சட்டத்திட்டங்கள் வைத்தாலும் உள் உணர்வை தோன்றும் உணர்வை யாராலும் கட்டு செய்ய முடியாது. அதில் சிறு வயதிலே ஆண்மக பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் என்று இறைவன் வாக்கு. அன்ற உணர்வு ஏற்படும் போது கட்டுக்கடங்காத, சட்டத்துக்கும் அடங்காத பல செயல்கள் செயல்படும் போது உலகம் எவ்வாறு இயங்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அரசாட்சிகளே, மூடர்களே, இதெல்லாம் எதையும் யோசிப்பது கிடையாது, எதுவும் நடப்பது கிடையாது. இவருக்கு தேவை வருமானம், இவருக்கு தேவை இன்னும் நான் 100 ஆண்டு காலம் என்னுடைய ஆட்சி ஜனநாயக வாழும், என்னுடைய இந்த ஆட்சி வாழும், அந்த ஆட்சி வாழும் என்று இவன் குறிப்பிடுகிறான் மூடன். இதெல்லாம் மக்களை நடித்தது எதற்கு? ஓட்டு எதற்கு? ஓட்டினால் மக்களுக்கு என்ன நன்மை? அதனால் தூண்ட செய்து ஒருவருக்கு ஒருவர் மோத வைத்து சாகடிப்பதற்கு ஓட்டு. மக்களை காக்க நீக்க வாழ்ந்து வருகிறீர்களா? மக்களை அழிக்க வாழ்ந்து வருகிறீர்களா? இதெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டும். இப்போ ஜல்லிக்கட்டு காலை விடுகிறான். ஜல்லிக்கட்டு காலை வாங்கும் அதை வளர்க்கும் மனிதன் அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் அல்ல, ஏழ்மை குலத்தை சேர்ந்தவர்களே. அவர்கள் பைனாசு பட வகையில் லோன் எதாவது வாங்கி ஒரு மாட்டின் விலை 75,000, 1 லட்சம், 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வருகிறார்கள். வாங்கி வந்து அது வளர்ப்பதற்கு ஒரு நாளைக்கு என்ன உணவு தருகிறார் தெரியுமா? அந்த உணவுக்கு அவர் கொடுக்கப்படும், அவர் வாங்கும் ஊதியம் கூட அவருக்கு பற்றாக்குறை நிலை உள்ளது. மேலும் மேலும் கடன் வாங்கி தள்ளப்பட்டு உள்ளான் இந்த அரசன். அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டு காலை விடுவது ஒரு நியாயமே, மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருவிழா போன்றது தான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 பக்கம் கோல் கட்டி அந்த மாடு ஓடுவதற்கு மணல் கொட்டி கீழே அதை ஓட விட வேண்டும். அந்த மாட்டைக்கு மனிதன் தொடாத அளவுக்கு இடைவெளி விட்டு மக்கள் தொலைவாக நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். இதுதான் ஜல்லிக்கட்டு காளையுடைய விவரம். ஆனால் இவர் தூண்ட செய்வது தேங்காய் பஞ்சுகளை கொட்டிவிட்டு அதில் வீர விளையாட்டம். தேங்காய் பஞ்சுகள் எவ்வாறு கொட்டி விடுகிறான்? 2 அடி ஒசரம் கொட்டி விடுகிறான். அந்த மாடு ஓடும்போது அந்த பஞ்சு மீது கால் வைக்கும்போது அதுக்கு தேவை அதுக்கு பூமி மண் மீது தான் நடப்பதற்கு காளைகள் இல்லை, கால்நடை என்று இறைவன் பெயர் வைத்தான். ஆனால் இவர் பஞ்சு கொட்டி விட்டு அதை வீர விளையாட்டம். எப்படி இது வீர விளையாட்டு? தூண்டி விடுவது. அது போடும்போது அந்த மாடு அது காலை உடைத்து கொண்டு விழுகிறது. எத்தனையோ மாடுகளுக்கு அந்த கால் முறிந்து போகிறது. அதை அதை வளர்த்த மனிதன் வேதனை அடைகிறான். அவன் மக்கள் குடும்பமே பட்டினி வாழ்கிறது. இந்த நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு விடுகிறான் ஒரு மூடன். இதற்கு பரிசு தருகிறான் அவர் மடையன்.
இதெல்லாம் எதுவும் யோசிப்பதில்லை. தூண்டச் செய்வதே இவன் முதல் வேலை. மக்களை தூண்டச் செய்வதே இவனுக்கு ஆரம்ப நிலை. இவன் ஆரம்பத்தில் குடும்பத்தில் ஏழ்மையாக பிறந்தானே தவிர இவன் உழைத்து பிறக்கவில்லை. இவனுடைய தொழில் என்ன தொழில் என்று அவனுக்கே தெரியும். உல்லாசமாக வாய்ந்த தொழில். அதனால்தான் இன்னும் மக்களை ஆராய்ச்சி செய்ய அவனுக்கு புத்தி இல்லை, எண்ணம் இல்லை என்று இறைவன் கூறுகிறான். ஒவ்வொரு மனிதன் வளர்ப்பினால் வருவது தான் அறிவாற்றல் என்று இறைவனுடைய வாக்கு. அதனால் இனி ஓட்டு என்பதே இருக்கக்கூடாது. அப்படி வேண்டுமானால் நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே ஆளுங்கள், இல்லையே அதை விட்டு விலகுங்கள். மக்களை யாம் பார்த்து கொள்கிறோம் என்று இறைவனுடைய வாக்கு. கவர்மெண்ட் ஆட்சி வர வேண்டும். கவர்மெண்ட் என்பது கடவுளுக்கு சமம். இது அரசாட்சி இல்லை. அரசாட்சி என்பது இனி பூமியில் இடைவெளி கிடையாது. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.